இன்று கோகுலாஷ்டியாக இருப்பதால் திப்ராஜபுரம் ரவீந்திரன் போனேகன் சக்கரவர்த்தி அவர்கள் இன்று கிருஷ்ண ஜனத்தை பற்றி பிரபஞ்சம் செய்வார்கள். எல்லோரும் சிவன் கோயில் வந்து சமத்தை கேட்டு ஆசிரியப்படி கேட்டுக்கொள்கிறோம். நமோ பார்வதி பதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் भज भज मानस हरिमनवरदं भक्तपरायणं अतिशुभचरितं भज भज मानस हरिमनवरदं शुकसनकादि मुनीश्वर विनुतं शुकसनकादि मुनीश्वर विनुतं जगदीशमाश्रय चराचर विनुतं भज भज मानस हरिमन वरदं पंकजनाभं अनन्तपुरेशं पंकजनाभं अनन्तपुरेशं पन्नग परिमृड वञ्चविलसितं पन्नग परिमृड वञ्चविलसितं भज भज मानस हरिमन वरदम्. स्वाति திருநாள் அனந்தபத்மநாப பற்றி அனந்தபத்மநாப சுவாமியை பாடல். பக்தபராயணம் அதிசுப சரித்தம் அப்படின்னு பக்தர்களினாலே சதா ஆராதிக்கப்படக்கூடியவர் பத்மநாபன். எப்பவுமே மகான்களுக்கு எந்த பேதமும் கிடையாது, மூர்த்தி பேதங்களே கிடையாது. அதான் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், திரிகுண்யாத் பிந்து ரூபம் திரிகுணமயமிதம் தட்சண சீக வாக்கியம் திரிஜானாம் ஐக்கிய ரூபம் திரிபிரக நிகமய கீயமான ஸ்வரூபம் திஸ்ரோபஸ்தாவினந்தம் திரியுக ஜனிஜுஷம் திரிக்ரமாக்ராந்த விஸ்வம் திரைகால்யே வேதஹீனம் திரிவிரகமனிஷம் யோகபேதை பஜித்வா திரிகுண்யாத் பின்னரூபம் திரிகுணமயமிதம் திரட்சணசீக வாக்கியம் எல்லாம் மூணு மூணு மூணுன்னு சொல்றாங்க. சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்று குணங்கள், பிரம்ம விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்று தொழில்கள். இப்படி மூர்த்திகள் வேதம் பண்ணதை தவிர பரபிரம்மம் ஒரே வடிவம் தான் அப்படின்னு சொல்லி பட்டத்திரி சொன்னார். அதே நட்சத்திரத்தையும் சொன்னார், அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜெகத காரணம் பரம். நான் தான் பிரம்மா, நான் தான் விஷ்ணு. எங்களுக்குள்ள பிரவேச தட்சயத்தை சொல்றார், மகாவிஷ்ணு சொல்றார், அகம் பிரம்மாச்ச விஷ்ணுச்ச ஜெகத அகம் பிரம்மாச்ச சர்வச்ச ஜெகத காரணம் பரம். பிரவேசனும் பிரம்மனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் அப்படிங்கிறது. நவகிரசன் அரியலால் தேவி இல்லை ஐயாரன் ஐயாரனாக்கே அப்படின்னு அம்பாள் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு ஆழ்வாரும் ஒத்துக்கிறார். நம்ம ஆழ்வாரும் ஒளிமணி மண்டனங்கோ ஒருவன் என்று எத்தனின்ற அடிமணி சடையனெங்கோ நான் முகம் கடவுளெங்கோ அடிமகிழ்ந்துலகம் எல்லாம் படைத்தவை எத்தனின்ற கலிமலர் துடவரன்மான் கண்ணனை மாயனையே. ஒளிமணி மன்னன் என்கோ நலிமணி சடையன் என்கோ நான்கோ கடவுள் என்கோ எல்லாம் ஒண்ணுதான். தியாகபிரம்மம் கிவுடனு மகாதவுடனு கமல பவுடனு நீ பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா எல்லா மார்களும் ஒத்துக்கிறான்.
சிவனோ அல்லன் நான்முகன் அல்லன் திருமாலாம் தவனோ இன்னும் செய்து முடிக்கும் திறனல்லன் இவனே வேதமுதல் காரணங்கிறான் கம்பர். அப்படி பரமாத்மா பற்பல செயல்களை பலவிதமாக நடத்துவதற்காக இப்படி மும்மூர்த்தி வடிவத்தில் இருந்திருக்க. பாகவதத்திலேயே சிவநாமத்தினுடைய பெருமை பாகவதம் சொல்றது. என் வேட்சணம் நாம இறையறிதன்கணாம் சகித் பிரசங்கா நிகமாசு ஹந்தி தது அப்படிங்கிறது. விஷ்ணுவுடைய பெருமை ஸ்காந்த புராணம் சொல்றது. ஸ்காந்த புராணத்துல பூதகணங்கள்னா இந்திராதேவர்கள், ஐராவதம், கருட வாகனம் இப்படி எல்லாரும் சேவிக்க வர பரமேஸ்வரனை எல்லா வாகனங்கள் ஏறி அவாவா வந்துட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய 2 பிரபந்த கணங்கள் கருடனையும் விஷ்ணு அபராதம் பண்ணி பரிகாசம் பண்றதாம். அப்படி பரிகாசம் பண்ணதுக்காக பூமியில ஜென்மா எடுத்து பிறக்க முடியுமா சாபத்தை கொடுத்து மகாவிஷ்ணுவை பரிபூர்ணமா ஆராதனை பண்ணின அப்புறம் தான் நீ சிவசாகித்யத்தை அடையலாம்னு சொல்லி பரமேஸ்வரன் சாபம் கொடுத்ததா ஸ்காந்தம் சொல்லு. அதனால பரமாத்மா கிருஷ்ணனுடைய ஜெயந்தி இன்னைக்கு கோகுலாஷ்டமி. இதெல்லாம் நம்ம அஷ்டமி ஆகாதுங்கிறோம். ஆனா பகவான் அஷ்டமியில தான் அவதாரம் பண்றார். நவமி ஆகாதுன்னு சொல்லிக்கிறோம். ஸ்ரீ ராமநவமியில பகவான் ராமன் அவதாரம் பண்ணினார். அப்படி இந்த கோகுலாஷ்டமி புண்ணிய காலம், காலாஷ்டமி, பைரவாஷ்டமி, அஷ்டமியிலே விசேஷமெல்லாம் இருக்கு. அந்த பரமாத்மா கிருஷ்ணனை பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணி தன்னுடைய மனைவியாகி ஜாம்பவதியின் இடத்திலே ஒரு குழந்தை பெற்றுக்கிறார். அந்த குழந்தைக்கு சாம்பன்னு பேர் வைக்கிறார். அதனால இந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கே அது பூர்ணாவதாரம் அப்படின்னு பேர். அவதாரத்துல பல வகை உண்டு. ராமாவதாரம், அர்த்தாவதாரம். சில இடங்களில் மனுஷன் மாதிரி அப்படியே சீதையை பிரிந்து மனுஷனாகவே பாவிச்சு மத்தியாவதாரத்து கலமத்திய சிக்கனம்னு மனிதன் போலவே நடந்து புலம்பி அழுவார் அப்படிலாம் பண்ணுவார். ஆனால் அகையா சாபவிமோச்சனம் பண்ணும்போது தான் பரபிரம்மம் அப்படிங்கிறது தன்னுடைய செயல்னால் காண்பிச்சார். மூலவர சேனையை வரம் பண்ணும்போது ஏடதஸ்திர வரம் திவ்யம் மமவா திரையம்பகசியவா, எனக்கும் பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் இந்த திவ்யாஸ்திரம் தெரியும், இந்த காந்தர்வாஸ்திரம் அப்படின்னு அங்கே தன்னுடைய பரதத்துவத்தை நிர்ணயிக்கிறார் பிரபுராமன். அப்போ மனுஷனாகவும் நடந்து சில சமயங்களிலே தெய்வத்தன்மை காண்பிக்கிறதுனால அது அர்த்தாவதாரம்னு பேரு. ராமனுடைய வம்சத்தில் இருந்த இரண்யனாவன் ஒருத்தன் குச்சனுக்கு பின்னாடி அவன் விஷ்ணுவுடைய ஒரு கலையை மட்டும் எடுத்து வந்ததுனால அவனுக்கு இரண்யனாவன் கலாவதாரம்னு பேரு. வியாச பகவான் ஒரு மன்வந்திரத்துக்கு ஒரு வியாசர். இந்த மன்வந்திரத்துக்கு வேதுஸ்வர் மன்வந்திரத்துக்கு வியாசர் மகாவிஷ்ணு. வியாசரூபாய வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படிங்கும். மகாவிஷ்ணு தான் வியாசர். அப்படி அடுத்த மன்வந்திரத்துக்கு அஸ்வத்தாமா வியாசர். ஆக மொத்தம் இப்படி இது அம்சாவதாரம்னு பேரு. கலாவதாரம், அம்சாவதாரம், அர்த்தாவதாரம், ஜடபரத சுவாமி, ரிஷபதேவர் இப்படி மகான்கள்லாம் இருக்க பிறக்கிறாங்க. அதெல்லாம் ஞானாவதாரம்னு பேரு. நிருசிம்ம சுவாமி ஆவிர்வவிச்சார், அது ஆவேசாவதாரம் அப்படின்னு பேரு. இப்படி கலாவதாரம், அம்சாவதாரம், ஞானாவதாரம், அர்த்தாவதாரம், இப்படி பூர்ணாவதாரம்ங்கிறது கிருஷ்ணாவதாரம். பகவானே சக்கர சக்கர கதாபாணியா அப்பப்போ தரிசனம் கொடுத்து அப்பப்போ லோகத்தினுடைய அதர்மத்தை சிக்ஷிச்சு தர்மத்தை ஸ்தாபிச்சு அப்படி பண்றதுனால இந்த கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம் அப்படின்னு பகவானே நேரம் எங்களுக்கு பேசுற. எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. இந்த கிருஷ்ணாவதாரத்திற்கு மட்டும் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னாரு. சிசுப்ரீணனம் துக்தசௌர்யாபிவிருத்தம் விடப்ரீணனம் கோபிகாதாரதாத்யம் படப்ரீணனம் மல்ல யுத்தாதி பூம அஹோ சர்வமாவர்ஜனம் லௌகிகானாம்.
அவருடைய பாலக்கிரீடைகள் குழந்தைகளுக்கு பிடிக்கும், யுத்தம் வீரர்களுக்கு பிடிக்கும், இளைஞருக்கு அவருடைய கோபிகா ஸ்திரீகளுடைய அன்பும் காதலும் பிடிக்கும். கோபிகா ஜாததாப்யம் படப்பிரீணனம் அல்ல யுத்தாதிமுகா, அவருடைய தெய்வீக காரியங்கள் பக்தர்களுக்கு பிடிக்கும். இப்படி எல்லாருக்குமே கிருஷ்ணாவதாரம் பிடிக்கிறது இது ஆச்சரியம் அப்படின்னு. அப்புறம் இந்த அவதாரத்தில் என்ன விசேஷம்னா, மகாபாரதத்துல சொல்ற கோபியக்காமர் கர்வபுத்திரர் சொல்ற நாரதர், கோபியக்காமர் பயாத் கம்சஹ துவேஷாத் சைத்யாதயோன்ருப சம்பந்தாதே சம்பந்தாதே பிருஷ்டஜஸ்நேகாதே யூயம் பக்த்யா அயம் விவோ கோபிகைகள் கண்ணனிடத்திலே காமம் கொண்டார்கள். பார்க்கவிடங்கள் எல்லாம் நந்தகுமாரனை கண்டான் கம்சன், பயத்தின் வசப்பட்டான். சேதி தேசத்து அரசனாகி சிசுபாலன் கிருஷ்ணனை சதா நிந்தனம் என்று துவேஷிக்கிறதே ஒரு யோகம் மாறி பண்ணினான். வேடா சைத்தியாதியோன்பாக கோபர்கள்லாம் நட்பு கொண்டார்கள். பிருஷ்டைய ஸ்னேகாது அர்ஜுனன் நட்பு கொண்டான். உத்தவர் அக்ரூரன் முதலிய மகான்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் பிரவர்த்தித்தார்கள். எந்த விதத்துல உன்னை நிந்திச்சாலும் சரி, உன்னை திட்டினாலும் சரி, பக்தி பண்ணினாலும் சரி, எப்படி இருந்தாலும் உனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியாக நீ இந்த அவதாரத்தில் விளங்குறையே, அதுதான் விசேஷம் அப்படின்னார் மகாபாரதம். லீலாசுகர் ஒன்று சொல்ற, இந்த கிருஷ்ணாவதாரத்துல சிம்பிளிசிட்டி தாண்டா முக்கியம், சௌலபிய குணம். உன்னுடைய சௌலபிய குண விசேஷம் இந்த கிருஷ்ணாவதாரத்துல போற்றக்கூடியது. ஸ்கந்தாவாரசதோ ஸ்கந்தாவாரசதோ பிரஜாகதி பயே கோபஸ்தஹாயானய ஸ்கந்தாலம்பினி வத்சதாமிதனதா கோபாங்கனா ஸ்வாங்கனா शृङ्गारागिरिगैरिकं शृङ्गारगिरिगैरिकं शिव शिव श्रीमन्ति बर्हाणि च शृङ्गगाहिकया ददाविददितं प्राहुस्त्रिलोकेश्वरं प्राहुस्त्रिलोकेश्वरं प्राहु கிருஷ்ணாவதாரத்துல உனக்கு ஆபரணம் என்ன தெரியுமா? இந்த மாட்டு சலங்க, கன்று கட்டக்கூடிய கயிறு, இதெல்லாம் உனக்கு கழுத்தில் ஆபரணம். உனக்கு திலகம் என்ன தெரியுமா? இந்த கோவர்தன மலை செங்கல்ல அரைச்சு பொடியா நெத்தியில் எடுத்துக்கிறியே, அதான் உனக்கு அலங்கார பொருள். மயிர்பீரி அலங்கார பொருள் திலகம், கோவர்தன மலை செங்கல். ஸ்கந்தாபாரதம் பிரஜாகதி மையே. இந்த தயிர் பால்லாம் இருக்கிற இடைச்சிகள் ஆயர்கள்னா உனக்கு குடிமக்கள், பிரஜைகள். கோபாசகாயாலயா ஸ்கந்தாரம்பினி வத்சதாமினி ஜனதா கோபாங்கனா ஸ்வாங்கனா சிங்காரா கிரிகேரிகம் சிவன். உனக்கு செங்கோல் வேணுமே, இந்த மாடு மேய்க்கிற கழிதான் உனக்கு செங்கோல். சிங்கக்ராகி கயா ததாவி ததிதம் ராஹு திரிலோகே. ஆனா உனக்கு என்ன பேரு? இவ்வளவு சிம்பிளிசிட்டியா எளிமையா இருக்க நீ, ஆனா உனக்கு மூலக நாயகன் பேரு அப்படின்னு. சில பேர் பிச்சைன்னு பேர் வச்சிருப்பார், கோட்டீஸ்வரனா இருப்பான். லக்ஷ்மிபதினு பேர் இருக்கும், கையில பணம் இருக்காது. அந்த மாதிரி நீ இவ்வளவு எளிமையா இருக்க, உனக்கு மூலக நாயகன் பேர் இருக்கேப்பா கிருஷ்ணா அப்படின்னா மீனாட்சி பட்டத்தை சொன்னார். இந்த அவதாரத்தில் எதிராக எளிமையா ரொம்ப ஈஸியா என்ன கிடைச்சது அப்படின்னா மோட்சம் அப்படின்னா. கரவதரவதேவம் தேவபுத்திராவதாரே நிஜபத மனவாபியம் தரிசிதம் பக்தி பாஜாம் ததிக பசுரூபி தொங்கி சாட்சாத் பராத்மா
உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி மோட்சம் கிடைச்சது இந்த அவதாரத்துல அப்படின்னு. கரவதரதேவம் தேவபுத்திர அவதாரே. அது அதே பட்டத்தை இன்னொரு சொல்றார். ரூபாயிருப்பா அந்த மதுரா நகர் வீதியில் நீ நடந்து வர காலத்துல நான் உன்னை பார்த்து ஒரு வண்ணானுக்கு சத்கதி கொடுத்த, ஒரு சைலந்திரிக்கு அனுகிரகம் பண்ணினேன். நான் அந்த இடத்துல கையில ஒரு புஷ்பத்தையோ வெத்தலையோ வச்சு நின்று இருந்தா கூட இந்த ஜென்மத்தில் நான் அப்படி வாதரோகத்தை கட்டப்பட்டு சிரமப்பட வேண்டாமே ரூபாயிருப்பா. அன்னைக்கு நான் ஒரு வெத்தலைவாக்க வச்சு நின்னா போருமே, ஒரு புஷ்பத்தை வச்சு நின்னா போருமே எனக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு. எத்திஞ்சித் தனதேஸ்பசக்தியனுகுணம் தாம்பூலமால்யாதிகம் கிருண்ணான குசுமாதி கிஞ்சனததா மார்கே நிபந்தாஞ்சலி. எத்திஞ்சித் தனதேஸ்பசக்தியனுகுணம் தாம்பூலமால்யாதிகம் கிருண்ணான குசுமாதி கிஞ்சனததா மார்கே நிபந்தாஞ்சலி. எனக்கு யாரா நாராயணிட்டு பாடுவா இது மாதிரி அது கிருஷ்ணாவதாரத்துக்கு இது விஷயம். இன்னொரு விசேஷ சிறப்பு கிருஷ்ணாவதாரத்துக்கு படத்தை பின்னாடி சொல்றாரு. மற்ற அவதாரங்கள்லாம் எடுத்தார். ராமாவதாரம் எடுத்தார், ராவணாதியை துவம்சம் பண்ணினார், தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். நிருசிம்மாவதாரம் எடுத்தார், இரண்டிகசிபு வதம் பண்ணினார், தேவர்கள் இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினார். ராகாவதாரம் எடுத்தார், இரண்யாட்சண வதம் பண்ணினார். ஆனால் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணார்னா கூர்மாவதாரம் எடுத்தார், அமிர்தவதாரம் கூர்மாவதாரம். தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார், அசுரர்களுக்கு தண்டனை கொடுத்தார். அதனால விஷ்ணுவுக்கு ஒரு பட்சபாதி பாரபட்சமுடையவர் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. சமாயாவி விஷ்ணு, மாயாவின்னு ஒரு பேர். அந்த களங்கத்தை தொடச்சிக்கணும்னு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் நினைச்சார். அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னார், ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்தார் கிருஷ்ணாவதாரத்தில். கம்சன், அகன், மகன், சிசுபாலன், தத்தவக்ரன், இப்படி நிறைய ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணினார். அதே நேரத்தில் இந்திரனை ஜெயித்தார், அக்னியை ஜெயித்தார், வருணனை ஜெயித்தார், யமனை ஜெயித்தார். இப்படி தேவர்களையும் அகங்காரத்தை அடக்கி பண்ணினார். அதனாலதான் இந்த கிருஷ்ணாவதாரம் இறந்ததில்லை. முகுஸ்தாவ சக்கரம் வருணமஜயோ நந்தகரணே யமம் பாலானீதோ யமம் பாலானீதோ தபதகனபானே நிலசகம் வத்சஸ்தேஜே गिरिजमिय बाणस्य समरे विभो विभो विश्वोत्कर्षी ततयमवतारो जयति ते முகஸ்தாவச்சக்கரம் வருடமஜயோ நந்தஹரணே. ஒரு சமயத்தில் நந்தகோபன் அகாலத்தில் ஸ்நானம் பண்ண போனோம். அகாலத்தில் ஸ்நானம் பண்ணால் ஒரு பாபம், பத்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணினா அது பாபம். அப்போ வருணனுடைய வேலைக்காரர்கள் நந்தகோபன் எடுத்துட்டு போயிட்டார். அப்ப வருணனை போய் ஜெயித்தார் பகவான். அதுல இருந்து வேதத்தில் என்ன பண்ணார், சுட்டி சனாபகல்பா வருணஸ்ததானியும் ஜம்புகன்னு வேதத்தில் ஒரு நாமம் இருந்தது. கிருஷ்ணனுடைய எதிரின்னு சொல்லக்கூடாது. ஜம்புகாசுரனை வதம் பண்ணின உடனே வேதத்திலேயே தன்னுடைய நாமம் வேதத்தில் மட்டும் ஜம்புகன்னு இருக்கட்டும், விவகார நாமம் ஜம்புகன்னு வேண்டாம் பயந்துட்டு வருணன் சொல்லிட்டான். காட்டு தீ அக்னியை குடிச்சார், அக்னியை ஜெயித்தார். தன்னுடைய குருவாகி சாந்தேபதி முனிவருடைய குழந்தைகள், இறந்த குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு திறன் வீட்டு கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப யமனை ஜெயித்தார். பாணாசுர யுத்தத்தில் அனிருத்தனுக்காக பரமேஸ்வரனோட ஒரு யுத்தம் பண்ணினார். ஆனால் ரெண்டு பேரும் அதான் சொல்றார், சத்வரி பெட்வர் என்ன அப்படின்னார். பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் பகவான் ஹரி நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்த பொழுது அந்த மோகினி அவதார ரூபத்தில் மயங்கிதான் ஹரிஹர பக்தன் பிறந்தான். அது மாதிரி பரமேஸ்வரனுங்கிறவர்களுடைய சக்தியும் அம்பாள்ங்கிறது தான் விஷ்ணுவனுடைய ரூபம். அப்பேற்பட்ட ரெண்டு பேரும் பண்ணி அப்படி ஒரு அனிருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும், பாணாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அப்ப தாங்கள் பரமேஸ்வரனுடையும் ஜெயமடைந்தீர்கள் கட்டது. அதாவது ஒருவரை ஒருவர் அபிமானத்தோடு கூட பிரியத்தினாலே அது சமாதான முறையான முறையில் அந்த யுத்தத்தை முடித்தார்.
அப்ப இந்த அவதாரத்தில் யாரெல்லாம் ஜெயிக்கல எல்லாரையும் ஜெயிச்சுட்டியே அப்படின்னு. அதனாலதான் இப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல துவாபர யுகத்துல அசுரர்கள்லாம் பூலோகங்களை திறந்து சிலர் அசுர ஜென்மா, சிலர் மனுஷிய ஜென்மா, இப்படியே காலநேமி கம்சனா பிறந்தான். பூர்வத்திலே இரண்யாட்சன் இரண்யகசிபுவாக இருந்தவர்கள், ராவண கும்பகர்ணாதியார்களாக இருந்தவர்கள், சிசுபாலன் தந்தவக்கரனாக இருந்தார்கள், பூதனி இப்படி எல்லாம். அப்ப பகவான் என்ன பண்ணினார், பூமி பிராட்டியோட கூட போய் இந்திராடி தேவர்கள் எல்லாம் போய் துதிக்கிறா ஸ்ரீ வைகுண்டன். அப்ப பிரார்த்தனை பண்றா, பாலெங்கோ நான்கு வேத பயனெங்கோ நூலெங்கோ அதனின் மிக்க மேலெங்கோ வானவர்தம் ஆதியையே பங்கஜ கண்டனெங்கோ பவள செவ்வாஜனெங்கோ அங்கதி நடிகனெங்கோ அஞ்சன வெண்ணனெங்கோ. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணோம்னு பகவான் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, பூமியில வசுதேவனுக்கும் தேவகிக்கும் நான் குழந்தையாக பிறக்கப் போகிறேன். அப்ப நான் அசுரர்களை எல்லாம் அவசராம்சமாக இருக்கக்கூடிய சத்திரியர்கள், ராட்சசர்கள் இவர்களெல்லாம் வதம் பண்ணி பூமியினுடைய பாரத்தை குறைத்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி பூமி பிராட்டியே உங்க எல்லாருக்கும் நான் அனுகிரகத்தை பண்ணி ஜனங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு பகவான் வாக்கு கொடுத்தார். சந்திரானந்தனோகரேனனுபுர தெய்வ சுரே சங்கரே त्वत्कृद्धापि कर्मशेषवशतो येधेन यातं गतिं तेषां भूतल जन्मनं दितिभुवं वारेण दूरार्तितः भूमिप्राभगिनीं च मश्रितपदं देवै पुरिवागदी. அப்படி எல்லாரும் பூமியில கர்ம விஷத்தினாலே மறுபடியும் சாணோரும் குட்டிகள் இப்படி எல்லாரும் பிறக்கிறார். அந்த நேரத்தில் பூர்வத்தில் கஷ்யபர் அதிதி, அப்புறம் சுதபஸ்பிருஷ்ணி, அதுக்கப்புறம் வசுதேவர் தேவகி, இப்படி மூன்று பிறகு மூன்றாவது பிறவியாக வசுதேவராகவும் தேவகியாகவும் அவர்கள் ஜென்மா எடுத்தார்கள். குகுரன் பாஜமானு ரெண்டு வம்சம், ரெண்டு பிரிவு எது வம்சத்தில். அதுல குகுரனுடைய வம்சத்திலே வந்தவன் கம்சன், பாஜமானுடைய வம்சத்தில் வந்தவன் வசுதேவன். அப்ப இந்த தேவகி கம்சனுடைய சகோதரி, கம்சனுடைய சகோதரியாக இருக்கிறதுனால கம்சன் பிரியமாக இருந்தான் தேவகியிடத்திலே. வசுதேவன் பிறக்கும் பொழுதே உலகத்துல துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கித்தான் ஆனக துந்துபி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்பேற்பட்ட அந்த கம்சன் தன்னுடைய சகோதரியாகிய தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும், விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நிச்சயித்து விவாகத்துக்கு தடமெல்லாம் ரொம்ப பிரமாதமா ஏற்பாடெல்லாம் பண்ணி ரொம்ப விசேஷமான விதத்தில் அந்த விவாகத்தை ஏற்பாடு பண்ணினான். தானே ஏற்பாடு பண்ணி கோலாகலமா பண்ணி மதுரா நகரத்தில் ரதத்தை செலுத்திட்டு ரதத்திலே ஊர்வலமாக வசுதேவரையும் தேவகியும் அழைச்சிட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய கம்சன், இந்த கம்சனுடைய தகப்பனார் உக்ரசேனர் பேர். அந்த உக்ரசேனத்திலிருந்து ராஜ்யத்தை பறித்து உக்ரசேனரை தூக்கி காராகிரகத்தை தள்ளிவிட்டான் இந்த கம்சன். அந்த காராகிரகத்தை தகப்பனாரையே அனுப்பிச்சுட்டு இந்த கம்சன் தன்னுடைய சகோதரி மேல இருக்கிற பிரியத்தினால தேவகிக்கு விவாகம் பண்ணி கொடுத்து, தேவகனுடைய மகள் தேவகி, தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு விவாகத்தை தானே ரதத்தை செலுத்தி அதிவேகமா போனோம். அப்படி மகா வேகமா போறதை குறுக்க யாரும் வர முடியல, எல்லாம் பயந்து ஒதுக்குறார். குறுக்க வரவாமையெல்லாம் விழுந்துரும்போது அவ்வளவு வேகமா தேவை செலுத்துறான். அப்படி செலுத்திட்டு இருக்கிறதே அப்ப ஆகாச மார்க்கத்துல ஒரு அசினீதி கேட்கிறது, ஹே கம்சனே மூடனே, நீ திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் உன்னை வதம் பண்ண போகிறான், உன்னை கொல்ல போகிறவனுடைய
தகப்பனாருடைய திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அசரீரிவார். அஸ்யஸ்வம் அதிதுஷ்டபட்ட வசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ மந்த்ராசாத் சதுவந்து மந்திகடாம் தன்மீம் கிருபாணி வதா. அஸ்யாஸ்வம் அதிதுஷ்டபட்ட வசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ. இவருக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை உன்னை கொல்ல போகிறது என்று சொல்லி அசரீரி வாக்கு வந்திருக்கு. உடனே வாழ முடிவினர் தேவகியினுடைய கணவனாகி வசுதேவர் தலையை வெட்டிடுவோம்னு பார்த்தார். இப்போ வசுதேவர் சொன்னார், இப்பதான் எங்களுக்கு விவாகம் ஆக போறது, எங்களுக்கு குழந்தை பிறந்து 8வது குழந்தை தானே வதம் பண்ண போகிறது, அதனால நான் என்னுடைய எல்லா குழந்தைகளையும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன்ப்பா, 8 குழந்தைகளையும். அதனால அதுபடி எதுக்காக என்ன வதம் பண்ண பார்க்கிறேன், இப்பதானே விவாகம் பண்ணி கொடுக்குறேன் உன்னுடைய சகோதரியை. ஆமா வாஸ்தவம் தான் என்று சொல்லி விவாகத்தை கோலாகலமா பண்ணி கொடுத்துடுறோம். வசுதேவரும் தேவிக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. இப்ப நாரதர் வர, அப்பா இந்த சர்ப்பங்கள்ல கார்கோடகன் ஒஸ்தியா தட்சகன் ஒஸ்தியான்னு சொல்ல முடியுமா? விஷம் விஷம் தானே. பகவான் ஹரி மாயாவி, எப்படி வேணாலும் அவன் எந்த விதத்துல வேணாலும் அவதாரம் பண்ணுவன். 1 2 3 4 5 6 8ங்கிறது கிரமம் கிடையாது. 8ல இருந்தா நான் அவதாரம் பண்ண போறேன், 8 7 6 5 கூட மாற்றி பேசுவான். எப்படி வேணாலும் செய்யக்கூடியவன் தமாயாவி விஷ்ணு. அதனால நீ எந்த குழந்தைகளையும் விட்டு வைக்காதே, எல்லா குழந்தைகளையும் எதா இருந்தாலும் பதம் பண்ணிடும்னு நாரதர் சொல்லி கொடுக்குறேன். இது ஏன் எப்படி நாரதர் சொல்றாரு தேவரிஷின்னா, பூர்வத்துல மரீச்சி புத்திரர்கள், வசுதேவருக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் மரீச்சி புத்திரர்கள். இவர்களுக்கெல்லாம் சாபத்தின் காரணமா ஜனனமானது. அப்படி ஜனனமானதே இந்த குழந்தைகள் பூமியில் சம்பந்தப்பட்டிருந்தாக்க பாப்பம் புண்ணியம் நிறைய ஜென்மா மோட்சம் கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் பிறந்த உடனே அந்த குழந்தையை கொல்ல முடியுமாக நாரதர் தூண்டி விடணும். தாது சாபாந்திரண்யான் மித்த கசிபுவான் சௌரியான் கம்சபக்ரான். பூர்வத்தில் மரீச்சி புத்திரர்களாக இருந்து 2 கிரி புத்திரர்களாக அனுக்கிலாதன் சம்கிலாதன் இப்படிலாம் பிறந்து அதுக்கப்புறமா வசுதேவருடைய குழந்தைகளாக பிறக்கிறார். உடனே பார்த்தால் கம்சன் வசுதேவரின் தேவகியும் ஜெயில போட்டான். ஜெயில காராகிரகத்தில் அடைச்சுட்டு ஒரு குழந்தையா என்னது குழந்தை சத்தம் காட்டவோட காவலர்கள் ஓடி போய் சொல்லுவா. உடனே ஒரு குழந்தைய அப்படியே சொல்லிட்டு பாறையை அடிப்பது எல்லாம் கழுத்தை வெட்டி இப்படி வதம் பண்ணிடுவான். எல்லா குழந்தைகளையும் இப்படி கொண்டுட்டான், வதம் பண்ணிட்டான். பகவான் என்ன பண்ணினார், சங்கரன் மூர்த்தியாகிய ஆதிசேஷன் பலராமனா அவதாரம் பண்றார். அந்த தேவகியுடைய கர்ப்பத்திலே உண்டான அந்த பலராமனை தன்னுடைய மாயா சக்தியினாலே பகவான் என்ன பண்றாருன்னா, நேர கொண்டு போய் நந்தகோபுரத்தில் இருக்கக்கூடிய ரோகிணியினுடைய கர்ப்பத்தில் கொண்டு போய் இதை டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி இந்த வசுதேவருடைய தேவகியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய வல்லராமனாகிய ஜீவனை ரோகிணியினுடைய வயிற்றில் கொண்டு போய் பெற்றுட்டார். பிராப்தே சப்தம கர்ப்பதா மகிபதோ துவத்ப்ரேரணான் மாயையா நீதே மாதவ ரோகிணிம் தமபிபோ சச்சித் சுகைகாத்மக தேவக்யா ஜடரம் விமேசிதி விபோ சம்ஸ்தூய மானசுரைஹி சத்வம் கிருஷ்ண விதூய ரோகபடலிம் பக்திம் பரம் தேகி மே அப்படி கொண்டு போய் 7வது கர்ப்பத்தை வச்சேன். அதான் அவருக்கு ஆதிசேஷன் பேரு. வேதாந்த தேசிகர் சொல்றார், சேஷன்னா மிச்சம்னு பேரு, ஆதினா தொடக்கம்னு பேரு. அப்ப தொடக்கம் மிச்சம்னாக்க இது கடைசியா சேஷமா மிச்சமா இருக்கும். அப்ப அவனே தொடக்கமா இருக்கிறதுனால இந்த சங்கரன மூர்த்திக்கு அழிவே கிடையாது. அவனே ஆதிசேஷன், தொடக்கமும் அவனே முடிவும் அவனே. அதனாலதான் அவருக்கு ஆதிசேஷன் பேருன்னு வேதாந்த தேசிகர் சொல்றார். அப்படி இருந்துருக்க அந்த நேரத்துல 7 குழந்தைகளுக்கு அப்புறம் 8வது குழந்தை பிறக்கிறார். 7வது ரோகிணி கர்ப்பத்துக்கு படுத்து. ஆனா கம்சனுக்கு இந்த சூக்மம் தெரியாது. அப்படி இருந்துட்டு தேவகியும் வசுதேவரும் துதிக்கிறார் பகவான். கிருஷ்ணா குருவாயூரப்பா, ஹேமம் ஸ்ரீமன் நாராயணா துதிக்கிறார்.
ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಹರಿಯ ಕಾಣದವ ಮುದ್ದು ಉರುಡನು ಸಂತತ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚರಿತೆ ಕೇಳದವ ಜಗಮಧೀಶಿ ಬೇಡನು ಎಂದೆಂದೋ ಅಂತರಂಗದಲ್ಲಿ தாசன் சொல்றேன் அந்தரங்கத்தை சுத்தமா தோத்திரம் பண்ணணும். பகவத் சரித்திரங்களை கேட்காதவருடைய காதெல்லாம் செவிடு, பகவானை காணாத கண்கள்லாம் குருடு, அவனை குறித்து பாடாத கைகள் கால்கள்லாம் நொண்டி முடம்னு சொல்லி பாடணும். பகவானை பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்தித்த உடனே அங்க அப்படியே கிடைச்சாலையில பகவத் தரிசனம் கிடைக்கிறது வசுதேவருக்கும் தேவகிக்கும். கிரீடமகுடோல்ல சத்கடகார கேயூரியும் மணிபுரித மேகடம் சுகரீத பீதாம்பரம் கலாய குசுமப்பிரபம் கலதலோல்ல சத்கௌஸ்துபம் ஓபுஸ்ததைபாவியே கமல ஜன்மனே தரிசிதம். கிரீடம் மகுடம் சங்கம் சக்கரம் கதை மந்தம் ஆனீன சக்கரகேயம் ஜரிதவகர சத்குண்டலம் மந்தஹாசம் கௌஸ்துபஸ்ரீ மனமால ஸ்ரீவத்சம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாவம் சாயச்சேனம் கவல்ஸ்டித்தோரம் அம்பூர்வ லலிதபலம் பாவயேயம் பவந்தம். அப்படி தங்க விளக்கு, இடுப்பை, பாதங்களே ரூபரம், கைகளிலே வளைகள், தலையில ரத்னமான கிரீடம், அப்படி பகவான் ஹரியானவன் நாராயணன் தரிசனம் கொடுக்கிறார் தேவகிக்கும் வசுதேவருக்கும். அவ அப்படியே துதிக்கிறார் ரெண்டு பேரும். நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண ஜெய நாராயண. இப்படி ஸ்தோத்திரம் பண்றார். பீதாம்பரம் கனகஜாத சக்கர சக்கர கோபூர்கி சரசியம் கருணாசமுத்திரம். இப்படி பிரார்த்திச்ச உடனே பகவான் நீ மறுபடியும் பிரபோ இப்படி கட்டத்தில் இருக்கீங்களே நீங்களா காப்பாற்றணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறார். இப்போ வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தை ஜனனமானது. அப்படி 8வது குழந்தை ஜனனமான உடனே சிறைச்சாலை முழுக்க லட்சுமி கடாட்சமாக இருந்ததுங்க. பட்சஸ்திரீ சுகநிரீல விலாச லக்ஷ்மி மந்தாக்க லக்ஷித கடாட்ச விமோக்ஷ வேதைஹி தன்மந்திரஸ்ய கலகம்ச கிருதாமலக்ஷ்மி உன்மார்ஜேந்து விராஜித வாசுதேவா. சிறைச்சாலையில் லட்சுமி கடாட்சம். ஏன்னா பகவான் குழந்தை வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்து திகம்பரனா படுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து லட்சியோடு கூடிய கண்களினாலே மகாலட்சுமி பார்த்தாலாம். அதனால அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் அதனால ஏற்பட்டது. முதல்ல அந்தரங்க சுத்தமா பகவானை மனசுல பார்த்தா ரெண்டு பேரும். வசுதேவரும் தேவகியும் மானசீகமா ஆனீன சக்கரகையும் ஜொலிதமங்கிற சத்குண்டலம்னு பார்த்த குழந்தை அவளுக்கே ஜனனமான உடனே அப்படியே ஹரிநாராயணனாக அப்படியே தரிசனம் கொடுக்குறார். சாந்தாகாரம் பஜகசேனம் பத்மநாபம் சுரேஷம்னு சொன்ன மாதிரி சூரியஸ்மர்த்தி கிரீடம் ஊர்த ஜலகம் புனப்பாச காலாந்தரம் காருண்யாகுர நேத்திரம் ஆந்திரவசிதுர் லாசம் சுனாசாபகம் கண்டோத்யன் மகராப குண்டலயுகம் கண்டோத்கலத்தௌஸ்துபம் தொத்ரூபம் அனமால்யஹாரமண்டல சீவத்சரி பிரம்பனேன. அப்படி பீதாம்பரம் மங்களமான சரணம் மந்தஹாரம் அப்படி தரிசனம் கொடுத்தார். வாயினா கிருஷ்ணா பகவானே ஏ கோவிந்தா ஜனார்தனன் நாங்கள் அப்படியே எனக்கு பயமா இருக்க குழந்தையாகவே மாறினா எனக்கு தேவையில்லாமல் ஆசைப்பட்டாங்க. உடனே சின்ன குழந்தையாக மாறினார் பகவான் கோபாலன். உடனே ஆக்ஞாபிச்சார், வசுதேவனே நீங்கள் என்னை எடுத்துக்கொண்டு போய் நேரம் கொண்டு போய் நந்தகோகுலத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆக்ஞாபிக்கிறார். அப்ப பகவான் அவதாரம் பண்ணின பொழுது எப்படி இருந்தது லோகமெல்லாம் அப்படின்னார். அது மட்டும் சொல்றார். ஆனந்த ரூப பகவன் ஐ தேவதாரே பிராப்தேவ பிரதீப்த பவதங்க நிரியமானை காந்தி பிரதீரிவ கணாகண மண்டலைத்யாம் ஆவரண்வதி விருஜே கில வருஷ வேலா. ஆனந்த ரூப பகவன் ஐ தேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரியமானை காந்தி பிரதீரிவ கணாகண மண்டலைத்யாம்
ஆவரண்மதி விருச்சே கிள வருஷ வேளா. திசைகளெல்லாம் அப்படியே அழகா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. மிதமான சூழ்நிலை, ஒரே காந்தி, மேகங்கள் எல்லாம் அப்படியே எப்படி இருந்தா அந்த கிளைமேட் இதமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. காந்தி பிரதீப ஜனாகர மண்டலேந்தியாம். அப்ப வருஷா காலம் அப்படியே ஆவரண்மதி விருச்சே கிள வருஷ வேளா நசனசன லேசா மழை பெய்ஞ்சிருக்கான். அப்ப எப்படி இருக்குல்ல, ஆஷா சுஷீதல தராசு பயோததோயை ஆஷாசிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷா கரோதய விதௌ நிசிமத்யமாயா கிளேஷாபகத்ரிஜகதா கோமிஹா விராசி. ஆஷாசு சீதல தராசு பயோததோயை, பூமியெல்லாம் மழை ஜலத்தினால குளிர்ச்சியா இருக்கும். ஆஷாசினாப்தி விவசேஷு சஜ்ஜனேஷு, சார்ஜனங்கள் மனசெல்லாம் இடம் புரியாத சந்தோஷமா இருக்கான். எப்பவுமே நம்ம மனசு தானாவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நமக்கு மங்களமான சகுனங்கள் க்ஷேமம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அப்படி மனசெல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்ததாம். நைஷா கரோதயவிதவும் நிசிமத்தியமாயா, நைஷா கரோதயவிதவும் நிசிமத்தியமாயா. நல்ல நடு ராத்திரி, ராத்திரி காலம் 12 மணி. கிளேஷாபக திரிஜகதாம் தொமிஹா விராசி, 3 லோகத்துடைய கவலைகளையும் போக்கக்கூடியவராக பரமாத்மா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு. ரோகிணி நட்சத்திரம் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றி அச்சுதன் முத்தம் இருந்ததா காணீரே, முகிழ்நகை இருந்து காணீரேனார் படியாழ்வார். அத்தத்தின் முன்னாடி நட்சத்திரம், முன்னாடி 10 பின்னாடி 10 நட்சத்திரம். 10வது நட்சத்திரம் பார்த்தா திருவோணமும் ரோகிணியும் வரும். ரெண்டுமே பகவானுக்குள்ள நட்சத்திரம். அப்படி ரோகிணி நட்சத்திரத்திலே கிருஷ்ணபட்ச அஷ்டமியிலே, ரோகிணி நட்சத்திரம் பிரம்மா கூடியது, சனி பகவான் பிறந்த நட்சத்திரம். அப்பேற்பட்ட ரோகிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே நிசிமத்தியமாயாம் ராத்திரி காலத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக பகவான் கிருஷ்ணன் பிறந்தார். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்ற, முமுச்சுர்முனையோ தேவாः சுமனம்சி முதான்விதாः மந்தம் மந்தம் ஜலதராः ஜகத்குருனுசாகரம் நிஷீதே தமமுத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாஷயः ஆவிராசீதே ஆவிராசீத்யதா பிரக்யாம் திஷிந்து திஷிந்து ரிவ புஷ்கலः. அப்படியே முமுஷு முனையோ தேவாக சுமனாம்சி விதான்விதாக. அப்படியே எல்லாரும் பக்தியா பிரார்த்திச்சுட்டு இருக்கலாம். தேவர்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அப்படி கையை கூப்பிட்டு வணங்கிட்டு இருக்கலாம். அப்ப முமுஷு முனையோ தேவாக சுமனாம்ச விதான்விதாக மந்தம் மந்தம் ஜலந்த ஜலதர ஜகத்யுர விசாகரம் நிஷீதே தமமுத்பூதே. நிஷி காலத்திலே பிறக்கிறார். அற்புதமான ரூபம். தம் புதம் பாலகமம் புஜக்கணம் சதுர்புஜம் ஷட்க கதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்கவீடுல்ய கிரீடகுண்டல மகார்கவீடுல்ய கிரீடகுண்டல விஷபரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சாங்கத கங்கணாதிவி உத்தாம காஞ்சாங்கத கங்கணாதிவி விரோச்சமானம் வசுதேவ யக்ஷத. அப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய ஜன்னத்தை வர்ணிக்கிறார். அது அப்படியே பட்டத்தை சாரமா 2 ஸ்லோகத்தில் சொல்றார். குளிர்ச்சியா இருக்கு, அப்படியே ஜனங்களுடைய கிளேசமெல்லாம் போயிடுத்து. அப்பேற்பட்ட நேரத்தில் 3 லோகத்துடைய கிளேசங்களை போக்கிட்டு சங்க சக்கர கதா பத்ம கிரீட மகடோல சத்கடகார எப்படி அழகா பகவான் திருவவதாரம் பண்ணினார். பல்யஸ்பிருஷாமி வபுஷா ததுஷா பவத் ததுஷா விபூதி உஜ்ஜத்கிரீட கடகாங்கத ஆரபாசாः சங்காதிபாரி ஜகதா பரிபாசிதேன மேகாசிதேன பரிதேசித சுதிகே. பாகவத்துடைய இத்தனை ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தில் அடக்கினார் பட்டத்திரை குருவாயூர் பார்த்து. அப்ப
பகவான் கிருஷ்ணனுக்கு நேராக கொண்டு போய் பகவான் உத்தரவு கொடுத்தார், என்னை கொண்டு போய் நந்தகோகுலத்தில் சேர்த்துரு, அங்கே நந்தகோபுரம் யசோதைக்கு இருப்பா, அங்கே என்னை கொண்டு போய் வச்சுட்டு அந்த அவா பக்கத்தில் படுக்கையில் இந்த குழந்தையாக என்னை கொண்டு போய் அங்கே கிடத்தி விட்டு அங்கே இருக்கிற குழந்தையை பெண் குழந்தையை எடுத்து நீங்கள் வந்துடும், காலாகிரக கனவுகள்லாம் தானாக திறந்து கொள்ளும் என்று சொல்லி அப்படியே ஆசியா வச்சார். மறுபடியும் நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு. உடனே கிளம்புறார் வசுதேவன். அங்கே இருக்கிற ஒரு கூடையில எடுத்து குழந்தையை வச்சுக்கிறார். அப்படியே கிளம்பி நேர கிளம்புறார். ஜெயிலுடைய கதவுகளெல்லாம் தானாக பூட்டுகளெல்லாம் உடைகிறது, கதவு திறந்துகிறது. காவலர்கள்லாம் யோகமாகினார், அப்படியே மயங்கி கிடக்கிறார்கள். நேர போறார். யமுனையானது அப்படியே வழிவிடுறது. அதான் அவர் நினைச்சுட்டே போறார், என்ன வாக்கியம் பண்ணேன் பகவான் பிறக்கிறதுக்கு. என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு நாதா, எத்தனை தவம் செய்தேனோ நின்னருள் பெறவே, என்ன புண்ணியம் செய்தேனோ. பன்னரும் வேதங்கள் படித்தே மூடித்தாரும், பன்னரும் வேதங்கள் படித்தே மூடித்தாரும், நின்னருள் இல்லையேல் ஒன்றுக்கும் ஓத பாதே, தின்ன தேவிட்டாத தின்ன தேவிட்டாத தெள்ள மூதே குருதேவ தேவ தேவ தேவ, என்ன புண்ணியம் செய்தேனோ. சத்குருநாதர் கிருஷ்ணர் வசுதேவ சுரம் தேவம் கம்சஜாபூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு. பரமாத்மா கிருஷ்ணனும் ஜெகத்குரு, குரு ரூபம். குருமூர்த்தி குணநிதி கோமாதா கோபஜன்மம். அம்பாளும் குரு ரூபம், அம்பாளும் குரு வடிவம். பரமேஸ்வரன் ஆச்சாரியர் கேட்கிறார், கோவை ஜெகத்குரு ரூப்தா, ஜெகத்குருங்கிறது யாருங்கிறார். சம்பு பரமேஸ்வரனே ஜெகத்குருன்னா. அப்படி கிருஷ்ணனையே குருவா பாவிச்சு பாடிட்டு போனார். சேஷேட பூரிபட பூரித்த வாரிநாத ஸ்வைரம் பதஞ்சதமதோ மணிதீபிதேன அப்படின்னு. ஆதிசேஷன் அப்படியே இந்த மழை ஜலத்தில் குழப்பிடிச்சுன்னு வரானாம் பகவான் கிருஷ்ணனுக்கு. அதுதான் இவர் சொல்ற ஆழ்வார், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரமணியாம், நீழ்கடலுள் என்றும் அணையாம் அடிவிளக்காம், பூம்பட்டாம் புல்வும் அணையாம் திருமார்க்கு அரவு அப்படிங்கிறார். ஆதிசேஷன் பகவானுக்கு போனா கொடை, சென்றால் கொடை, இருந்தால் சிங்காதனம், நின்றால் மரபடி பாதுகை, நீழ்கடவுள் லைட் ஹவுஸ் மாதிரி என்றும் அணையா மடிவிளக்காம், படுத்துட்டா மெத்த, பூம்பட்டாம் புல்வும் அணையாக்கு அணையாம் திருமார்க்கு அரகுன்னார் ஆழ்வார். அப்படி இந்த ஆதிசேஷன் பிரியமானவன் குழப்பிடிச்சுன்னு வரார். நேர நந்தகோபுரத்தில் போய் இந்த குழந்தையை சேர்த்தார். அந்த குழந்தையை சேர்த்து விட்டு அங்க இருக்கிற குழந்தை மாயா சக்தி, அந்த மாயை எடுத்துட்டு யோக மாயாவிய குழந்தைய எடுத்துட்டு இங்க வந்தார். அப்படியே நேர கொண்டு வந்து எடுத்துட்டு வர. அப்ப எல்லாரும் யோக மாயினால ஒருத்தருக்குமே ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் குழந்தைய கொடுத்து இந்த காலாகிரகத்தில் அழைச்சிட்டு வந்தார். கடவெல்லாம் தானா தாளிட்டு கொண்டது. உடனே குழந்தை வெயில் கத்துறது. அப்ப கம்சன் வந்தான். குழந்தை பிறந்த செய்தி கேட்டு தூதர்கள் கேட்டு பார்த்தா இது பெண் குழந்தையா இருக்கே, இது யாருன்னு தெரியலையே, ஆச்சரியமா இருக்கு. விஷ்ணுவுடைய மாயா ஆண்களுக்கு பதிலுக்கு பெண்ணா பிறந்திருக்கா. இது 7வது குழந்தையா இருந்தாலும் சரி, 8வது குழந்தையா இருந்தாலும் சரி, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, கபடமாக பகவான் யாரும் பலம் பண்ணிட்டு போறானே தன்னன்னு கம்சனுக்கு பயம். அதனாலதான் அந்த குழந்தையும் கொண்டுடுவோம்னு நினைச்சுக்கிட்டே கரகரன்னு இந்த குழந்தைய 2 காலையும் பிடிச்சான். பிடிச்சு சுழட்டி பாறையில எரியறதுக்காக தூக்கினான். அப்படி காத்தியாயினி ஆஜாதா கம்சசத்ரோ சகோதரி அப்படின்னு தேவி பாகவதன் சொல்றது. அம்பாள் வந்து விஷ்ணுனுடைய சகோதரின்னு சொல்றது. அப்படி சுழட்டின உடனே அந்த தேவி
அந்த கையிலிருந்து வெட்டுன்னு பிடிங்கின ஆகாச மார்க்கத்தை போய் பல புஜங்களோடு கூட திவ்யமான கிரீட்டம் அப்படியே துர்கா தேவியா காட்சி அளிக்கிறார் ஆகாசத்தில். அதுதான் சொல்றார் பகவான். என்ன சொல்றார் பட்டத்திரின்னா, ததோ பகவத் உபாசகோ எழுதி மிருத்யு பாசாதிவன். உன்னுடைய பக்தர்கள் எப்படி யம பாசத்திலிருந்து விடுபடுகிறார்களோ அப்படி கம்சனுடைய கையிலிருந்து அந்த அம்பிகை ஆகாசத்துல வேகமா கிளம்பினா அப்படின்னு. அப்படி ஆகாசத்துல வேகமா கிளம்பி தேவி சொல்றா, உடனே நீ உன்னை கொல்லக்கூடிய குழந்தை எங்கேயோ பிறந்திருக்கான், நீ என்னுடைய சரணங்களை பிடிச்சிட்ட, அம்பாளுடைய என்னுடைய சரணங்களை பிடிச்சவர்களை நான் யாரும் என்னைக்குமே விடமாட்டேன், அதனால உன்னை நான் கொல்லாம விடுறேன். உன்னை கொல்லக்கூடிய குழந்தை 8வது குழந்தை அவன் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து வரான். அதனால உனக்கு காலமானது நெருங்கி வருது என்று சொல்லி அவனை கர்ஜிச்சு கம்சனை கோபிச்சுட்டு போறார் பரமேஸ்வரன். அப்ப ஒரே சந்தோஷம் வசுதேவனுக்கும் தேவகிக்கும். அப்ப 6 கிரகங்கள் பகவான் அவதாரம் பண்ணதே உச்சமா இருந்ததான். கிருஷ்ணாவதார காலத்துல 6 கிரகங்கள் உச்சம். சூரியன், ராகு, கேது, இந்த 3 கிரகங்களை தவிர மீதி 6 கிரகங்களும் உச்சமா இருக்கக்கூடிய காலத்துல எப்பவுமே கர்காச்சாரியர் சொல்றார், 3 கிரகம் உச்சமா இருந்தாலே விசேஷம், 6 கிரகம் உச்சமானா அது பகவானே அவதாரம் அப்படின்னார். அப்பேற்பட்ட அவதாரமாகி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். அந்த கிருஷ்ணாவதாரத்துல அவருக்கு கிருஷ்ணன்னு பேர் ஏன்னார், கிருஷிதாருடகாராபியாம் சத்தானந்தாத்மதாம் கிலாபிலவது ஜகரக கிருஷித்வம் கிருஷ்ணநாமதே எனமோது அப்படின்னார். கிருஷ்ணநாமத்தை சொன்னாலே அவன் சதா ஆனந்தமாக இருப்பான், அவனுக்கு சத்துருபாதை இருக்காது, லோகத்துக்கெல்லாம் பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அந்த மகிமையை சொன்னார். அதுதான் ரசனாரச நாமலேக சந்தனுக்கோ தரிசிதேக விகதமுக சுந்தர சுகதாயினார் சூர்தாசன். அப்பேற்பட்ட கிருஷ்ண அவதாரம் லோகத்திலே எல்லா மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய பகவான் நந்தகோகுலத்திலே வளர்ந்து வரான். இங்கே யோகமாயி கம்சனை மிரட்டிட்டு அப்படியே ஆகாசத்தை கிளம்பிட்டார். அதனால கம்சன் அன்னியிலிருந்து பயப்படுறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பரமாத்மா கிருஷ்ணன் நந்தகோகுலத்திலே ஒரே சந்தோஷமாக இருக்கு, குழந்தை பிறந்திருந்தேன்னு. அப்பேற்பட்ட காலம் மங்களமான அந்த கிருஷ்ண ஜனனம் கோகுலாஷ்டமி புண்ணிய காலம். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம், கோகுலாஷ்டமி. அப்படி வைகான சாகமும் பாஞ்சிராத்திர ஆகமும் 2 விதத்திலையும் ஜெயந்தி கொண்டாடுவார் வைஷ்ணவ ஆலயங்கள்ல. அப்பேற்பட்ட கிருஷ்ண ஜனனத்தை இன்னைக்கு யாரெல்லாம் சிரவணம் பண்றாளோ, யாரெல்லாம் சதா கிருஷ்ணனை நினைக்கிறாளோ வாழ்க்கெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. ஸ்திரியஸ்தவபுத்திரே முக்கியதிசனம் ஆய்க்கு புனச்சோகை ஈனர். கிருஷ்ணான்னு சொல்லிட்டா போதும், மறுபடியும் அவனுக்கு சோகமே கிடையாது அப்படின்னு சொல்லி கர்காச்சாரியர் சொல்றார். அப்பேற்பட்ட கிருஷ்ண அவதாரம். அதைத்தான் எல்லாரும் கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ண ஜனனத்தன்னைக்கு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை காலத்திலே கிருஷ்ணனை தியானம் பண்றவங்க எல்லாருக்கும் சகல மங்களங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட பரமாத்மா கிருஷ்ண ஜனனுடைய ஜனன சரித்திரத்தை இன்னைக்கு எல்லாரும் கேட்டு அத்தனை பேரும் பரம மங்களத்தையும் அடைந்து பாரத தேசம் சகல மங்களங்களையும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த அபிராம விகாசமே விக்ரமேஸ்வர ஆலயத்தில் மண்டலாபிஷேக காலத்தை இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜனனத்தை எல்லாரும் சிரவணம் பண்ணி அனுகிரகத்தை அடையணும். சிருஷ்டி சம்ஹாரணி லாவிலாசாதகம் புஷ்டச புண்ணியதத் விக்ரகோபாசினம் துஷ்டநீஷேஷசம் ஆரகர்மோத்யதம் திருஷ்டபுஷ்டாதிதிஷ்ட பிரதா சம்சயம் ப்ரீணயாமோ வாசுதேவம் ப்ரீணயாமோ வாசுதேவம். செட்டித்திருதமா மௌனை பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பேற்பட்ட பகவான் கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதயே